2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம். அதிமுகவுடன் இணையும் எண்ணம் இல்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். இத்தாலியில் நடைபெறும் G7 மாநாடு. மாநாட்டில் பங்கேற்க இன்று இத்தாலி செல்கிறார் பிரதமர் மோடி. பக்ரீத் பண்டிகை தொடர் விடுமுறை எதிரொலி. 1300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை தகவல். யூடியூபர் ஷங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்ததை எதிர்த்த வழக்கு வரிசைப்படிதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். உயர்நீதிமன்றம் அதிரடி. நீட் தேர்வை மத்திய அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். கேரளாவில் பாஜக கால் பதித்ததற்கு காங்கிரஸ் தான் காரணம். அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. ஈஷா சார்பில் போலுவாம்பட்டியில் கட்டப்பட்ட மின்தகன மேடையை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ். நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து ராஜினாமா. குவைத்தில் பயங்கர தீ விபத்து. தமிழர்கள் உட்பட 41 பேர் உயிரிழப்பு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆறுதல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல். ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்படும் இந்தியர்கள் உடனே நாடு திரும்ப அனுமதிக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தல். வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா நீடிக்கும். உலக வங்கி கணிப்பு. விமான விபத்தில் உயிரிழந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவியின் துணை அதிபர் சவுலோ சிலிமா. அவருடன் பயணித்த 10 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.